எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் கடுமையான கிராஷ், மொத்தமாக வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமை. நம்மளாவது பரவாயில்ல, நம்ம வெறும் ஒரு 2% 476 பாயிண்ட் தான் இறங்கியிருக்கோம். காஸ்பி இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஏங்க அவன் ஒரு கட்டத்தில் 10% 8%க்கு மேலே கீழே இறங்கினப்ப அந்த மார்க்கெட்டே நிறுத்திட்டாங்க. சர்க்கியூட் பிரேக்கர் ஹிட் ஆயிடுச்சுன்னு காஸ்பி இண்டெக்ஸ் ட்ரேடிங்கே நிறுத்திட்டாங்க. இது என்னடா சவுத் கொரியாவுக்கு வந்த சோதனைன்னு ஒருவேளை இன்னொரு 15% மைனஸ் போனான்னு வச்சுங்களேன், அப்புறம் மறுபடியும் ஒரு 20 மினிட்ஸ் அந்த மார்க்கெட்டே ஹால்ட் பண்ணிடுவாங்க. இந்த நிலைமை நம்மளுக்கு என்னைக்காவது வந்திருக்கு அப்படின்னா நான்லாம் பார்த்துருக்கேன். டீலராக ஒர்க் பண்ணல, ஏதோ ஒரு மன்மோகன் சிங் அவர்களுடைய பீரியட் சமயத்தில், ஏதோ ஒரு வாக்கெடுப்பு சமயத்தில் இந்த மாதிரி அப்படியே கிராஷ் ஆகி லோயர் ஃப்ரீஸ் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட் லோயர் ஃப்ரீஸ் விட்டு அப்படியே மேலே வந்துட்டான். நம்ம காளைகள்லாம் எங்கேயே போனீங்க, நீங்கள் இருந்ததுக்கு உண்டான அடையாளத்தையே காணோம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்கே போனாங்கன்னே தெரில. இதே மாதிரி தொடர்ந்து காளைகள் காணாமல் போய்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சிங்களேன், அப்புறம் நம்மளுக்கு இந்த நிலமை வரலாம். நம்மளுடைய மார்க்கெட்டும் டபான் லோயர் ஃபீஸ் ஆகலாம். ஆனால் சத்தியமாக அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி வந்தால் தான் நம்ம எல்லோரும் நிறைய பேர் லோ ரேட்டில் போய் வாங்கி வச்சுக்கிட்டு சிவனேன்னு ஒரு வருஷம் 2 வருஷம் பெருசாக சம்பாரிச்சிருவோமே. நண்பர்களே, சமீபத்தில் இருக்கிறதுலையே பெரிய ஒஸ்ட் கேஸ், அவன் வீட்டம்மாட்ட அடி வாங்குவது உண்டு, ஆனால் இந்தளவுக்கு மோசமாக அவன் அடி வாங்கினது இல்லடா அப்படின்ற மாதிரி சமீபத்தில் ஒரு பெரிய ஒஸ்ட் கேஸ் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜிலிருந்து ஒரு 1500 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினது தான். அது எப்போன்னா போன வருஷம் மார்ச் மாதத்தில் நடந்தது. அது ஓன் ரெக்கார்டை இப்போ அவன் பீட் பண்ணணும் அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்வளவு தெரியுங்களா அவன் கீழே போகணும், 23,700க்கு கீழே போகணும். நம்ம ஏற்கனவே 25,300க்கு மேலே மார்க்கெட் இல்லைன்னா அவனுக்கு மரியாதை கிடையாது, மாலை கிடையாது, நம்மளுக்கு அவன் மகிழ்ச்சியும் தரமாட்டான். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைனு கீழே இருக்கிறது பூரா விதைக்கும் நேரம். ஸோ பல ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் எல்லாம் 23,700க்கு கீழே போனாதான் நாங்கள்லாம் பயப்படுவோம், எங்களுக்கு எதுக்கே பயம் அப்படின்ற மாதிரி பல பேருக்கு வந்திருப்பாங்க. தற்போதைய நிலைமையில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வந்திருக்கக்கூடிய நிஃப்டி அதுவாக கீழே வரல, அவனை பிடிச்சி தள்ளி விட்டுருக்காங்க. எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, எனக்கு நோபல் பரிசு கொடுங்க, நான் பல போர்களை நிறுத்தியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரே ஒரு மகான், நோபல் பரிசு கேட்ட மகான். அந்த மகான் ஆரம்பித்து வச்ச போர்னால தான் இப்போ நம்மளுடைய மார்க்கெட் தடாலடியாக விழுந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு பேராபத்து எப்படி இந்த சவுத் கொரியாவினுடைய மார்க்கெட் 13 இண்டெக்ஸே 13% இறங்கியிருக்குங்க. இந்த 12% இப்போ நம்மளுடைய நிஃப்டியிலிருந்து போட்டு பார்க்கலாமா, அது ஆல்மோஸ்ட் 21,462 வருது. போன வருஷத்தில் என்ன லெவல் இருந்ததோ நிஃப்டி அங்கேயே திருப்பி கொண்டு போய் விட்டுருவான். ஆனால் ஒன்றுங்க நண்பர்களே, மார்க்கெட்டை கரடிகள் அட்டாக் பண்ணுதுன்னா, அது மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அது ஒரு நாளில் திரும்பி வந்தாலும் சந்தோஷம்தான், ஒரு வருஷம் கழித்து திரும்பி வந்தாலும் சந்தோஷம்தான். இங்கே பார்த்தீங்கல்ல, நேற்று அமெரிக்க மார்க்கெட் நம்ம மார்க்கெட் மாதிரியே தான் பெருசாக கிராஷ் ஆச்சு. கடைசியில் ஒரு கட்டத்திலிருந்து அவன் கொஞ்சம் ரெக்கவரி அப்படின்றது காமிச்சிருக்கான். அது இன்ட்ராடேயில் வாங்குற காலுக்கு வந்தால் இன்ட்ராடேலேயே ரெக்கவரி ஆகுது, இல்லைன்னா சண்டை நிறுத்தினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மாதம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் பணம் போடுறதுக்கு வசதி இருந்ததுன்னா அவன் தான் பிஸ்தா அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் அர்த்தம். இந்த சமயத்தில் இந்த நண்பனுடைய புரிதல் பாருங்க, கலக்கிட்டாப்ல. நான் 9 லட்ச ரூபா பணம் போட்டேன், அதுலேயும் எதுலேயும் போய் சிக்கிடக்கூடாதுன்னு பணத்தை பிரித்து 70 ஷேர்களாக தான் பிரித்து போட்டேன். அப்படி பிரித்து போட்டு இத்தனை ஷேர்களுமே இறங்கியிருக்கே, பாதி இறங்கியிருந்தா கூட பரவாயில்ல, ஏகப்பட்டது இறங்கியிருக்கும் போல். ஸோ மொத்தமாக பார்க்கல 9 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோவில் 2 லட்சம் லாஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, எனக்கு பொறுமையாக இருக்குது, மார்க்கெட் ஏறும்போது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் கொண்டிருக்காரு. ஸோ மார்க்கெட்டினுடைய இறக்கம் என்பது ஏறுவதற்கு தான், ஏறுவது என்பது இறங்குவதற்கு தான் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி கூட பாருங்கள், இவன் யார், இந்த பாலிமெடிக்யூர் இன்றைக்கி 6% மார்க்கெட்டில் ஏறி இருக்கு. கடுமையான ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் என்பது இருந்தாலுமே இந்த பாலிமெடிக்யூர் என்பது 6% ஏறி இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் 1% ஏறி. யார் இவங்கெல்லாம் ஏற்கனவே அடி வாங்கினவங்க தான். இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஒரு வருஷத்தில் 40% இறங்கி கிடக்கு. இந்த பாலிமெடிக்யூர் என்பது ஒரு வருஷத்தில் 35% இறங்கி கிடக்கு. ஸோ இந்த பாலிமெடிக்யூர் இத்தனை நாள் தொடர்ந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கினவன் எதுக்கு கடந்த சில நாட்களாக ஏறணும்?
அதே மாதிரி தான் இந்த எஃப்எஸ்எல் அப்படின்ற பங்கு, அவனு வந்து ஒரு 50% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கிட்டு தான் கடந்த ஒரு 2 நாட்களாக ப்ளஸில் இருக்குது. அதுதான் அன்றைக்கி ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டே இருந்தார். நான் என்றைக்குமே வந்து மார்க்கெட் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி இறங்கி வீணாக போய் கிராஷ் ஆகி கிடக்கக்கூடிய பங்கில் மட்டும்தாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன். அது ஒரு நல்ல ஓரளவுக்கு ப்ளூ சிப்பாக லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கும் பொழுது, அவன் கிராஷ் ஆகி வீணாக போய் கிடக்கும் பொழுது தாங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணி நல்லா லாபத்துக்கு விற்றுடுவேன் அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தார். அதாவது மார்க்கெட் நல்லா இருந்தால் எந்த ஒரு இடத்துல இருந்தும் ஷேரினுடைய விலை ஏறக்கு வாய்ப்பு என்பது இருக்குது. மார்க்கெட் சரியில்லாத பொழுது நிறைய பேர் வந்து அந்த 60% கிராஷ் ஆனது அல்லது ஒரு 80% கிராஷ் ஆன ப்ளூ சிப் கம்பெனிகளை பார்க்குறதுக்கு தான் பெரும்பாலும் விருப்பப்படுறாங்க. ஏன்னா அவனுக்கு தான் மார்க்கெட் இறங்கியிருக்கும் போதும் சில நேரங்களில் பெரிய அடுத்தடுத்த பெரிய கும்பா பாட்டு பாடுறதில்ல. நண்பர்களே, இந்த பிரச்சனை கேளுங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு 25 நாட்கள் முதல் 50 நாள் வரைக்கும் தான் நம்மளுடைய எனர்ஜியினுடைய ஸ்டோரேஜ் பண்ணி வைப்போம் இல்லையா. க்ரூட் ஆயில் முதல் கொண்டு கேஸ் முதல் கொண்டு எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து அடுத்த ஒரு 50 நாள் வரைக்கும் தான் தாட்டும் அப்படின்ற ஒரு நிலைமை. ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இன்னும் ஒரு 4 வாரத்துக்கு கூட இந்த போர் நடக்கலான்றார். அவர் சொல்கிறதுல நிறைய பேர்த்துக்கு நம்பிக்கையே வர்றதில்ல. 4 வாரன்றது 40 வாரம் போனால் என்ன ஆகுறது, 4 வருஷம் போனால் என்ன ஆகுறது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பல்வேறு கேஸ் கம்பெனிகள்லாம் பயங்கரமான வீழ்ச்சி. அவன் சிவனேன்னு இருந்த மகாநகர் கேஸுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டா, ஒரு பக்கம் கேஸை வாங்கி இன்னொரு பக்கம் கேஸை விற்றுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பணத்தை அள்ளிக்கிட்டு இருந்தான். இப்போ திடீர்னு கேஸ் பற்றாக்குறை, நம்மளுக்கு டெலிவரி வர மாட்டேங்குது, அல்லது அங்கே ரேட்டை ஏற்றி விட்டுட்டாங்க, அந்த ஹை ரேட்டு கொடுத்து வாங்கி இங்கே விற்க முடியல, லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், பிஸ்னஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆகிட்ட என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கி கேஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பயங்கரமான கிராஷ். இந்த மகாநகர் கேஸ் லிமிடெட் எம்ஜிஎல்லாம் ஒரு 8% கிராஷ் ஆனதுக்கு அதுதான் காரணம். பெட்ரோநெட் எல்என்ஜி அப்படின்ற ஷேர் இன்றைக்கி 10% கிராஷ் ஆகிருக்குன்னா அதுதான் காரணம். அவன் கொடுக்குறதே ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் 2-3% சில பேர் அதை போய் எடுத்து வச்சுருப்பாங்க. பார்த்தீங்களா, பெட்ரோநெட் எல்என்ஜி ஒரு வருஷத்துக்கு 3.5% டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. எப்படி, அவங்க பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய லாபத்துலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இப்படி தொழிலுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தில் இன்றைக்கி ஒரு 8.5% இறங்கியிருக்கு. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ஒரு தாய் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தாயுள்ளம் கொண்டு திடீர்னு எந்த பங்குகளை எப்போ தூக்கி விடும்னே தெரியாது. அப்படி தான் இன்றைக்கி பல்ராம் சின் அப்படின்ற பங்கு வந்து என்ன செக்டர், அது ஒரு சுகர் செக்டர். ஸோ க்ரூட் ஆயில் கேஸுக்கெல்லாம் ஏதாவது தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா அது இதையும் கணக்கு போட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரில. இன்றைக்கி மார்க்கெட்டில் இன்றைக்கி பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் வந்து 5.5% ஏற்றி விட்டுருக்காங்க. இவங்களுடைய செக்டரில், சுகர் செக்டரில் வந்து இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் தான் லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அதுவும் இல்லாமல் அந்த செக்டர் லீடர் அப்படின்ற ஒரு பெருமை இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய அந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் என்பது ரொம்பவுமே மோசமாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. போன வருஷத்தில் ஒரு ரவுண்டு 400லேருந்து 600 வரைக்கும் 50% லாபத்தை கொடுத்த பங்கு தொடர் சரிவு, சமீபத்தில் மறுபடியும் 400 வரைக்கும் போயிட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தங்காட்டி, அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம், திடீர்னு எத்தனை நாள் அது இதுன்னு ஏதோ ஒரு கணக்கு போடுறாங்க மார்க்கெட்டில். இன்றைக்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அப்படியே பேசிகிட்டு இருந்த மாதிரி எந்த ஒரு பங்கு வீணாக போய் கிராஷ் ஆகுதோ அப்போ தாங்க நான் காலடி எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி, சமீபத்தில் இந்த பங்கு வந்து எத்தனை % வீணாக போச்சுன்னா 36% வீணாக போய் போன வருஷத்தினுடைய லோ லெவலில் போய் விழுந்திருக்கு. ஸோ அப்போ அந்த ரேஞ்சில் என்ட்ராயிருந்த பல்வேறு ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்கெல்லாம் இப்போ ஆல்ரெடி ஒரு 20% முன்னோக்கி இருப்பாங்க. நண்பர்களே, இதெல்லாம் விடுங்க நண்பர்களே. இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கோம், ப்ளஸ் சைட் பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது பணம் நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது சம்பாதிக்கணும் தான் நம்ம எல்லோரும் கஷ்டப்பட்டு பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய பல விவாதங்களை பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, ஒரு குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தன்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சாங்களோ, இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி படிக்க வச்சாங்களோ, அந்த குடும்பமெல்லாம் இப்போ வந்து வெல் செட்டில்டாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அப்பாவும் ஓரளவுக்கு படித்து ஒரு சம்பளத்தில் இருக்கார், அவங்களுடைய குழந்தைகளும் படித்து நல்லா இருக்குன்னா அப்போ குடும்ப வருமானம் 4-5 லட்சத்தை தாண்டுது பாம்பே, சென்னை போன்ற பெரிய பெரிய நகரங்களில். ஸோ ஏதாவது ஒரு சைட் பிஸ்னஸில் போய் ஏதாவது பணத்தை சேர்த்தணும் அப்படின்றதெல்லாம் வந்து 2ஆம் பட்சமாக தான் வரணும். முதல்ல குழந்தைகளுக்குண்டான உயரிய படிப்பு கொடுத்து அவங்களையெல்லாம் நல்லா கை நிறைய சம்பாதிக்க வச்சுக்கிட்டு தான் மீதி இருக்கக்கூடிய பணம் என்பது மார்க்கெட்டை நோக்கி வரணும்.
அதுக்குன்னு நல்லா படிக்க வச்சுட்டு குழந்தைகளை பிடிச்சி திட்டக்கூடாது. என்ன இன்னும் வேலை கிடைக்கல உனக்குன்னு. அது பொறுமையாக தான் கிடைக்கும். 12-13 வருஷம் படிக்க வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படித்து முடித்து அடுத்த நாள்லேயே வேலை கிடைக்கணுன்னா எப்படி கிடைக்கும்? அதுவும் சில காலம் ஆகும். ஸோ எல்லா பக்கம் பொறுமை என்பது தேவையாக தான் இருக்குது. அதில் ஒரு நண்பர் சொல்கிறாரு, இப்போ தாங்க நான் ஒரு 8 மாதமாக முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல செய்தியே இல்லையே அப்படின்றாரு. கரெக்டாக நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்பொழுது தான் ட்ரம்ப் அவர்களும் பதவி ஏற்று மார்க்கெட்டுக்குள்ளே வந்தார். அதுக்கப்புறம் அவர் எங்களை வச்சு செஞ்சிட்ருக்காரு. நீங்களாவது 8 மாதமாக வந்து மார்க்கெட் சரியில்லைன்றீங்க, நாங்கள் ஒரு 2 வருஷமாகவே மார்க்கெட் எங்களுக்கு நல்ல செய்தியே இல்லைன்ட்டு தான் உட்காந்துருக்கோம். இன்னொரு நண்பர் வந்து ரொம்ப விவரமாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஐடிஎஃப்சி அப்படின்ற பங்கில் வந்து 500 ரூபா லாஸில் இருந்தது, அதில் 180 ஷேரை விற்று விட்டுட்டு கம்மியான லாஸ் தானே, கம்மியான லாஸை விற்றுடும்போது கையில் ஒரு 13,000 வந்துடுச்சு, மார்க்கெட் இறங்கும் போது நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் அப்படின்றாரு. ஆக்சுவலாக இதில் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்னென்னா, இப்போ யாராவது ஒரு 10,000 ரூபாயை கொண்டே உள்ளே லாக் பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்க. அவங்க லாக் பண்ணுறதில்ல, ஒரு பங்கை வாங்குறாங்க, அது கீழே இறங்கி போகுது, லாக்கு ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ அந்த சமயத்தில் வந்து மறுபடியும் ஒரு 50 ரூபா போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 100 குவான்டிட்டி அவங்க வாங்கும் பொழுது அவங்க பணம் போட வேண்டியதாக இருக்குது. வெளியிருந்து பணத்தை திரட்டிட்டு வந்து 500-5000 ரூபாய்க்கு வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போ தான் அதனுடைய ஏவரேஜ் ப்ரைஸை வந்து ஒரு 75 கொண்டு வந்து நிறுத்த முடியும். சில பேர்த்துக்கு என்ன லக்குனா, ஒரு 50 ஷேரோ அல்லது 25 ஷேரோ அல்லது ஒரு 10 ஷேரோ ஏதோ ஒரு ஷேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கின விலைக்கு பக்கத்திலே வித்துடுறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு பக்கம் விற்றுட்டு அது கீழே 50க்கு வரும்பொழுது என்ன ஆகுது அவங்களுக்கு, அது ஒரு லாபம் மாதிரி ஆகுது. அப்படி ஆகும் பொழுது அந்த கீழே ஆவரேஜ் பண்ணுறதுக்கு மறுபடி பணத்தை வெளியிருந்து கொண்டு வர வேண்டியதில்லை. ஏற்கனவே பணம் 10,000 போட்டிருந்தாங்க, 100 பங்குகள் வாங்கியிருந்தாங்க, விற்று அதே ரேஞ்சுக்கு 100 பங்குகளை விற்றுட்டு ஒரு 50 பங்கு 10 பங்குன்றது விற்றுட்டு மறுபடி கீழ் ரேட்டில் வந்து வாங்கும் பொழுது அவங்களுக்கே அந்த பணம் எக்ஸஸாக வருது. அதாவது முதல்ல போட்டிருந்த 10,000 அப்படின்ற பணத்துக்கு 100 குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்னா வெளியிருந்து புதுசாக பணம் எதுவுமே எடுத்துகிட்டு வரல. ஏன்னா ஏற்கனவே விற்றிருந்த ஸ்டாக்கை மறுபடி திரும்பி வந்து வாங்கிட்டாங்கன்னா அது விலை ஏவரேஜ் ஆகுது. இது வந்து ஒரு எக்ஸலில் போட்டு புரிய வச்சாதான் புரிய வைக்க முடியும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அடடா நண்பர்களே, அற்புதமான ரேலி போய்கிட்டு இருந்தது. டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு கீழிருந்து 125 ரூபாயிலிருந்து 214, அது வந்து ஆல்மோஸ்ட் லைஃப் டைம் ஹை நினைக்கிறேன். அவ்வளவு தூரம் போனான். ஒரு தடவை 1000 ரூபாய் இருக்கும்போது தானே பங்குகளை பிரித்து விட்டாங்க. மறுபடியும் அங்கேயே போயிட்டால் மகிழ்ச்சிகரமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாரும் டாடா ஸ்டீலை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த போர் அப்படின்ற செய்தி வந்து சிவனேன்னு போயிட்டு இருந்த 215 ரூபாயிலிருந்து மறுபடியும் இப்போ 197 ரூபாய்ன்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற பங்கும், அவனும் சிவனேன்னு அவன் பாட்டுக்கு பிரேக் அவுட் ஆகி அவன் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே இருந்தான். இந்த போர் பற்றிய செய்திகள்லாம் வந்தங்காட்டி எல்லாம் இப்படி கும்பா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேமஸான பங்குகள் ஏன் இறங்கியிருக்குதுன்றது விட்டுருங்க, அதான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். எது அதிகமாக இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பாவம் இந்த மாதிரி நல்ல ரேலியில் இருந்த பங்குகள் டாடா ஸ்டீல் ஒரு 7.5% காணோம், பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 7% காணோம். இந்த சமயத்தில் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியை சாதகமாக வச்சுக்கிட்டு ஏறி இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னு வச்சிங்களேன். அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து எந்த பங்கு எந்த சீசனில் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி கணிக்க தெரிஞ்சவங்களுக்கு அந்த நஷ்டத்தை கட்டுப்படுத்திடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் போய் ஏறி இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடான எனர்ஜி ரிலேட்டடான செய்திகள் இருக்குது. ஸோ சென்னை பெட்ரோலியம் ஏறுறதை பார்த்து எத்தனையோ பேர் உபயோகப்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 7% இன்றைக்கி ஏறி இருக்குது. ஆயில் இண்டியா அவனும் மைனஸ்லேருந்து இன்றைக்கி 4% ஏறி இருக்கு. நீங்கள்லாம் கூட பரவாயில்ல. இந்த ஓலா எலக்ட்ரிக் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி கும்பாகி கிடந்த இந்த ஓலா எலக்ட்ரிக்கு பாருங்கள் இன்றைக்கி ஒரு வாழ்வு. அது க்ரூட் ஆயில் ரிலேட்டடான பிரச்சனை இருந்தால் உங்கள் வண்டியெல்லாம் ஓடாது, ஆனால் என் வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி இந்த ரீசார்ஜ் பண்ணி எலக்ட்ரிக் ரீசார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, திடீர்னு எனக்கே ஒரு யோசனை வந்துச்சு. இன்னும் அது 25-50 நாளைக்கு தான் பெட்ரோல் டீசல் இருக்குன்றாங்க. மறுபடியும் அங்கே ஏதாவது பிரச்சனையாகி நம்மளுக்கு வரக்கூடிய பெட்ரோல் டீசல்லாம் தடைப்பட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, கம்முன்னு போயிட்டு பெட்ரோல் போட்டு நிறுத்திக்கலாமா அப்படின்னு கூட நான் யோசித்தேன். என்ற ஆக்டிவா வண்டியில் அது ஒரு 350 ரூபா வரைக்கும் தான் போட முடியும் பெட்ரோல் கெப்பாசிட்டி. இந்த மாதிரி ஊருக்குள்ளே எத்தனை பேர் யோசித்து பார்த்தாங்கன்னு தெரில. சரி, ஓலா எலக்ட்ரிக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்த வாழ்வு. இல்லைன்னா அது வந்து சில பேர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த பங்கெல்லாம் போய் கீழே ஒரு மாதிரி படுத்து தூங்கிட்டாயா அப்படின்ற மாதிரி அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 25 ரூபாய்க்கு போயிடுச்சு.
இப்போ தான் சமீபத்தில் 70 ரூபா பக்கத்தில் இருந்த பங்கு எப்போங்க, ரொம்பவெல்லாம் இல்லை, செப்டம்பர் மாதத்தில் 70 ரூபாய்க்கு இருந்த பங்கு கீழே இப்படி சரிவடைஞ்சு கிடந்திருக்கு. இன்றைக்கி இந்த நியூஸை வச்சுக்கிட்டு அதை ஒரு 3% ஏற்றி விட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் நேற்று லீவ் விட்ட மாதிரியே இன்றைக்கி லீவ் விட்டுருக்கலாமா? நேற்று டென்ஷன் இல்லாமல் ஜாலியாக இருந்தோம். இன்றைக்கி என்னன்னா கும்பா பாட்டு பாடி விட்டாங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம். நண்பர்களே, வேறு என்ன மார்க்கெட்டில் இன்ப செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்டெக் அப்படின்ற ஒரு பங்கு, அதெல்லாம் வந்து கவுண்டர் ட்ரோன் சொல்யூஷன்ஸில் இருக்குது. இப்போ எல்லாருமே ட்ரோனை தயாரித்து அனுப்பிச்சி விட்றாங்க. அதை டிஃபெண்ட் பண்ணுறக்கூடிய கம்பெனிகள்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 4.25% இந்த ஜென் டெக்னாலஜிஸ் ஏறி இருக்குது. போன குவார்ட்டரில் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. இதுக்கு முன்னாடி அவனுடைய சேல்ஸ் என்னவோ அந்த அளவுக்கே தான் இருந்திருக்கு. லாபமே வந்து ஒரு 56 கோடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த மாதிரி கவுண்டர் ட்ரோன் டிஃபென்சிவ் சிஸ்டம்ஸ்லாம் வந்து எதிர்காலத்தில் பெரிய ஆர்டர் வரும், அல்லது கடைசிக்கு இந்த சீசனில் இன்னைக்கு இது மார்க்கெட்டில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு கணக்கில் 4% ஏற்றி விட்டாங்க. இந்த பங்கு என்பதுமே 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சகிலிட்டி அப்படின்ற பங்கில் வந்து என்ன ஒரு செய்தின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு 30-40% பக்கம் இறங்கிய ஒரு பங்கு தான் தன்னுடைய உச்சியிலிருந்து. அதன் பிறகு இன்றைக்கி வந்து ஒரு 3% பக்கம் ஏற்றி விட்டுருக்காங்க. ஆக மொத்தம் இதுதாங்க நண்பர்களே நடக்குது. மார்க்கெட்டில் ஒரு விஷயம் இருக்குது, மார்க்கெட்டை ஒட்டி நடக்கக்கூடிய பங்குகள் இருக்குது. மார்க்கெட் ஏறுனா பங்குகளும் ஏறுது, மார்க்கெட் இறங்குனா பங்குகளும் இறங்குதுன்னு இருக்குது. மார்க்கெட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் சில பேர் முதல்ல இறங்கி உட்காந்துருப்பான். அப்போ மார்க்கெட் இறங்கும்போது அவனுங்களை போய் பிடிச்சி தூக்கி விட்டுறாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த சகிலிட்டி போன்ற பங்குகள். நண்பர்களே, சொன்னால் நம்ப மாட்டீங்க, நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து குப்புற விழுவது எதற்கு அப்படின்னா, சில பங்குகள் ஏறுது, திரும்பி ஏறுது, சிலது வந்து தொடர்ந்து கீழே இறங்குது. ஆக மொத்தம் நீங்கள் வாலட்டிலிட்டி எவ்வளவு, ஏற்ற இறக்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெரிய அளவில் நியூஸே இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேகே டயர் அப்படின்ற பங்கினுடைய ஏற்ற இறக்கம் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏறியது வந்து ஆல்மோஸ்ட் 134%. மறுபடியும் அங்கிருந்து இறங்கியது எவ்வளோன்னு பார்த்தா 30%. ஸோ மார்க்கெட்டுக்குள்ள வாலட்டிலிட்டி ஏறி இறங்கக்கூடிய ஏற்ற இறக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் கரெக்டாக சப்போர்ட்டில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸில் வெளியே வர்றவங்களுக்கு மார்க்கெட் என்பது ஒரு அக்ஷய பாத்திரமாக இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு அதே சமயம் இன்னும் ஏறும் இன்னும் ஏறும் இன்னும் ஏறுன்னு பேராசை என்பதும் மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, சமீபத்தில் கூட ஜேகே டயர் ஆல் டைம் ஹை கட் பண்ணியிருக்கான். ஓகே, இன்னும் ஏறும், ஒரு வேளை 1000 ரூபா போகுமோ அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா அவன் திரும்பி வந்து ஆல் டைம் ஹையை உடச்சி கீழே வந்திருக்கான். அப்போ நிறைய பேர் இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இங்கே இறங்கின மாதிரியே இன்னும் உடச்சி போன வருஷம் லோவே வந்துட்டு என்ன பண்ணுறது? ஸோ மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கம் ரொம்ப அபாரமாக இருக்குது. இதில் நாம் எப்படி பணம் சம்பாதிக்கலாம்? கடும் வீழ்ச்சியும் சரி, கடும் எழுச்சியும் சரி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மார்க்கெட்டினுடைய எழுச்சியும் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சியும் மிக அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இப்போ எத்தனையோ பேர் எல்லாமே ட்ரைனிங் ஆகிருப்பாங்க. எப்படி கரெக்டாக லோவில் எடுத்து எப்படி கரெக்டாக ஹையில் விற்கணும் அப்படின்றது பல பேர்த்துக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அதுக்குன்னு மார்க்கெட்டை அவசரமாகலாம் உதவி செய்யாது. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். இனி கடைசி எப்போ நம்மளுக்கு சண்டை நியூஸ் வந்துச்சு, இதே இஸ்ரேலும் ஈரானுக்கும் தான் சண்டை வந்துச்சு. இனிமேல் எதிர்காலத்தில் வருமோ இல்லையோ அதுவும் தெரில. ஒருவேளை ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரி 4 வாரத்தில் எல்லாத்தையும் முடித்து ஃபினிஷ் பண்ணிட்டாருன்னா, அதனால் எந்த நியூஸ் எப்போ வந்து எப்போ கீழே விழுகும், அதே மாதிரி எந்த நியூஸ் எப்போ வந்து எப்போ மேலே வரும்னு தெரியாது. ஒரு பங்கு ஒரு மார்க்கெட் கீழே விழுகுதுன்னா அந்த இடத்துல நாம் என்ன பண்ணோம், மார்க்கெட் மேலே வந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்றதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கணும். நன்றி, வணக்கம்.